ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்க போது. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பேராமெடிக்கல் அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஒரு காலேஜ்னு எடுத்துட்டோம்னா சில கோர்ஸ் வந்து எல்லா காலேஜ்லேயுமே இருக்கும். அதனால் எல்லா காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் எல்லா காலேஜ்லேயும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லா காலேஜ்லேயும் எல்லா கோர்ஸஸும் இருக்காது. அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டும் கூட. சரியா? அதனால தான் அதாவது நல்ல கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ பிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரெண்டு மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, இதில் மட்டும்தான் இருக்குது. மொத்த சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 114 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு தனியாக, பிசிக்கு தனியாக, பிசிஎம்முக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு என்னாச்சு பார்த்தா பிரிஞ்சிடும் சீட்டு. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 114 சீட்டு மட்டும்தான் இருக்குது பிஃபார்முக்கு கவர்மெண்ட்டில். அப்போ மீதியெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் காலேஜ் தான் போகணும். ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டாங்கனாலும் சரி, ஒரே ஃபீஸ் தான் வாங்குவாங்க. பிஃபார்ம் அட்மிஷன்ஸ் வந்து நிறையா காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் பிஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் இல்லை திருச்சியில் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்முடைய தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான கோர்ஸு மெயில் நர்சிங் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்குது. மெயில் நர்சிங்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் அதாவது மோகன் குமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், அதுக்கப்புறம் தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல், இங்கே தான் இருக்குது. மொத்தமே வந்து மெயில் நர்சிங்க்கு கவர்மெண்ட் சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 சீட்டு மட்டும்தான் இருக்குது மொத்தமே. சரியா? இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். நல்லபடியாக நீங்கள் கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மெயில் நர்சிங் சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? மற்றபடி நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமே 6 காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. எப்படி வந்து மெயில் நர்சிங் இருக்குச்சோ அதே காலேஜில் தான் நமக்கு என்ன போதுன்னா ஃபீமேல் நர்சிங் இருக்க போது 301 சீட்டு தான் இருக்குது மொத்தமே. பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலில் மொத்தமே வெறும் 301 சீட் மட்டும்தான் இருக்குது. அப்போ மீதி எல்லாம் என்னாச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் தான் நீங்கள் போடணும். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து பிபிடி மொத்தம் 75 சீட் இருக்குது. 3 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் பிஏஎல்எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது. சரியா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் இருக்குது, 24 சீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 202 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி இது வந்து பார்த்திங்கன்னா 4 மெடிக்கல் காலேஜுக்கு மொத்தம் 49 சீட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா 4 மெடிக்கல் காலேஜுக்கு மொத்தம் 33 சீட் தான் இருக்குது. பிஓடி 2 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 28 சீட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, மொத்தம் 109 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பிஎஸ்சி அதாவது லேபரட்டரி அண்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் லேபரட்டரி. சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 மெடிக்கல் காலேஜுக்கு 222 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் அனஸ்தீசியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 271 சீட் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கார்டியாடிக் டெக்னாலஜி 10 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 141 சீட் தான் இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் அண்ட் கேர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 7 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 130 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து 11 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, மொத்தம் வந்து 183 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 மெடிக்கல் காலேஜுக்கு 212 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேர் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி 10 மெடிக்கல் காலேஜுக்கு 199 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ரெசர்வேட்டரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி வந்து 7 மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 134 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் அண்ட் நியூட்ரிஷன் வந்து ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் 19 சீட்டு. அதுக்கப்புறம் நியூரோ அதாவது ஃபிசியாலஜி. சரியா? இது வந்து 3 மெடிக்கல் காலேஜுக்கு 20 சீட்டு தான் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க.
அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பற்றி நம்ம என்ன பண்ண சொல்லும்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் நீங்கள் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இந்த வருஷத்துக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து இனிமேல் தான் நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த வருஷத்துக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து நான் தெளிவாக இன்னமும் ஒரு வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வந்து இவ்வளோ தான், ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.